பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் இருந்து பெண்கள் தப்பிக்க தற்காப்பு கலைகள் மட்டுமல்ல, தற்காப்பு கருவிகளும் கூட உதவி புரிகின்றன. அந்த வகையில் பெண்களின் பாதுகாப்புக்காக சந்தையில் பல புதிய தற்காப்பு கருவிகள் குவியத் தொடங்கியிருக்கின்றன. டெல்லியில் நடந்த பாலியல் வன்முறை சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இப்படி வெளிச்சத்திற்கு வராத சம்பவங்கள் எத்தனையோ உள்ளன. பாலியல் குற்றங்களை தடுக்க புதிய அவசர சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்த நிலையிலும் இதுபோன்ற அச்சுறுத்தல்கள் அரங்கேறிய வண்ணமே உள்ளன. இவற்றை சமாளிக்க தனக்கு தானே என களம் இறங்கியிருக்கிறார்கள் இன்றைய பெண்கள். பெண்கள் பாதுகாப்புக்காக பல்வேறு சாதனங்கள் சந்தைகளில் குவிய தொடங்கியிருக்கின்றன. அவற்றில் குறிப்பிடத்தக்கது பெப்பர் ஸ்ப்ரே எனும் கருவி. பெப்பர் ஸ்ப்ரே என்பது ஒரு பாதுகாப்பு சாதனம். இது பெண்களுக்கும் வயசானவங்களுக்கும் ரொம்ப உபயோகமானது. இதை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, இதை நம்ம அட்டாக் பண்ண வர்றவங்க மேல நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா அவங்க ஒரு 30 நிமிஷத்துல 45 நிமிஷம் செயலாக்கப்படுறாங்க. அந்த நேரத்துல நம்ம தப்பிச்சுக்கலாம், இல்ல ஒரு போலீஸ்க்கு போன் பண்ணலாம். இது மட்டுமன்றி அலாரம், ஒளிவீச்சு கருவி என வேறு சில சாதனங்களும் சந்தைகளுக்கு வந்துள்ளன. அண்மையில் சில தனியார் நிறுவனங்களே இந்த சாதனங்களை தங்களது பெண் ஊழியர்களுக்கு வழங்க தொடங்கியிருக்கின்றன. எங்க ஆபீஸ்ல 15 to 20 women employees இருக்காங்க. சம்டைம்ஸ் லேட் நைட் ஒர்க் பண்ற சிச்சுவேஷன்ஸும் வரும். அதை நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. என்னதான் ஆபீஸ்ல கேப் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்திருந்தாலும் போற வழியில என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த கேசஸ்ல women employees லேட்டா ஒர்க் பண்றவங்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க. இதனால நம்ம அன்சேஃபா ஃபீல் பண்றோம், யாராச்சும் நம்மளை அட்டாக் பண்ற மாதிரி தோணுச்சுன்னா ஒரே ஒரு ஸ்ப்ரே போதும், நம்மளை சேஃப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இது ஈஸியாவும் இருக்கும், ஹேண்டியா இருக்கிறதுனால ஈஸியா கேரி பண்ண முடியும். இது போன்ற தற்காப்பு சாதனங்கள் தவிர சில மென்பொருட்களையும் நாட துவங்கியுள்ளனர் பெண்கள். ஃப்ரீ டவுன்லோட், யூ கேன் டவுன்லோட் இட். இப்போ என்னோட வால்பேப்பர் டிஸ்பிளே நான் வச்சிருக்கேன். அதனால என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, அது அந்த பட்டன் நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இருக்கிற லொகேஷன் அது எங்க இருக்கோ நம்மளோட க்ளோஸ் சர்க்குலேஷனுக்கு அது போய் ரீச் ஆகும். லைக் என்னோட ஃபாதர் இல்ல என்னோட மதர் அவங்களுக்கு போய் வந்து ரீச் ஆகும், நான் என்ன இடத்துல இருக்கேன் அப்படின்னு. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா, நமக்கு சேஃப்டி இல்லைன்னு நினைக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கேயாவது ஸ்ட்ரீட்ல தனியா இருக்கோம், இல்ல லேட்டா நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி பர்பஸ்க்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீதிபதி வர்மா பரிந்துரையில் கூறியபடி பெண்களுக்கு முழு பாதுகாப்பு சமுதாயத்தின் நோக்கம் என மாறினால் மட்டுமே பாலியல் கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இருந்தாலும் அதுவரை இதுபோன்ற சாதனங்கள் பெண்களின் தேவை என்பது மறுப்பதற்கு இல்லை. ஒருபுறம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்றால் அதற்கான தண்டனைகள் என்னென்ன அப்படின்ற ஒரு புதிய சட்டங்களை மத்திய அரசு இயற்றிட்டு இருக்கும். அதே வேளையில் இன்னொரு புறம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறாமல் இருக்கிறதுக்காக நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்ற வழிகளை தேடி இன்றைய வேலை செய்யும் பெண்களும் தனியார் தொழில் நிறுவனங்களும் போக ஆரம்பித்திருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் சரண்யா.